குக் வித் கோமாளி சீசன் 5யோட மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா மாறியிருக்கு. மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேரோட மோதல். இது குறித்து பிரியங்காவ பத்தி மணிமேகலை நேத்து பயங்கரமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ குடுத்திருந்தாங்க. அதில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல எனக்குள்ள சுயமரியாதையை நான் இழக்க விரும்பல. அதனால நான் அந்த ஷோவ விட்டு வெளில வந்துட்டேன். அங்க கண்டஸ்டன்ட்டா இருக்க ஒரு ஆங்கர் என்னைய வந்து ஆங்கராவே அவங்க ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க ஆங்கர் மாதிரி நடந்துக்கிறாங்க. இத பல டைம் நான் அவங்கள்ட்ட சொன்ன பிறகும் அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. புரொடக்ஷன் சைட்லேருந்தும் இது சொல்லி பார்த்தோம். எந்த ஒரு முடிவும் வரல. அதுக்காண்டி என்னைய மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே குக் வித் கோமாளி சீசன் 5ல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால பலரும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அத தாண்டி செலிபிரிட்டீஸ் நெறைய பேரும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆங்கர் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ என்கிட்டயும் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவா செலிபிரிட்டீஸ்லயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி இறுதி கட்டத்த எட்டியிருக்கு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5யோட ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி மேலயும், அந்த புரொடக்ஷன் மேலயும் ரசிகர்கள் நெறைய பேர் வெறுப்புல இருக்கதாகவும் சோஷியல் மீடியால பல கருத்துக்கள பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தின கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம காஃபி கடை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.